வேண்டியதாச்சு. இன்னொரு நாள் நாச்னே கூட இருந்த சில பேர் ஏகாதசி விரதம் இருந்தாங்க. அன்றைக்கி ஏகாதசிங்கிறதால நாச்னேவும் சரி நம்மளும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவங்க 2 பேர் அவங்கள விட்டுட்டு தான் மட்டும் சாப்பிட அவருக்கு மனசு வரலை. அதனால் நம்மளும் சேர்ந்து இன்றைக்கி விரதம் இருக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் பாபா இதை அனுமதிக்கலை. நீ மற்றவங்களுக்காக பசியெல்லாம் அடக்கக்கூடாது, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு அவரை அனுப்பி வைக்கிறாரு. சரி, பாபா பேச்சை தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாச்னே இதுக்கு போகிறாரு, சத்திரத்துக்கு போகிறாரு சாப்பிட்றதுக்கு. அந்த நேரம் அங்கே சாப்பாடு பரிமாறுறவர் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவசரப்படலாமா, ஆரத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லி நாச்னேயும் திரும்பி வந்துடுறாரு. பாபா அவரை பார்த்ததும் கேட்குறாரு, என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஏகாதசி ஆரத்தி புண்ணியம் இல்லையா, நான் அதை பார்த்துட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே அந்த சாப்பாடு பரிமாறுறவர் இருக்கிறாரு பக்கத்துலேயே. ஆனால் நாச்னே அவரை காட்டி கொடுக்கல. பாபா உனக்காக ஆரத்தி காப்பாற்றும்